நீங்க பாத்துர்க்கீங்களா? இதெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறோமா? Whatever it is going to give this to DC. நாலா அனுபவிச்சிருக்கேன்பா. Hello guys, welcome back to our channel. My name is Silshia if you are new here, and இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா it is all about weekend vlog. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ கிட்ட தலையை வந்து நல்லா எண்ணெய்லாம் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வீக்கெண்டில் தான் வந்து எனக்கு டைமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் தான் வந்து தலைக்கு எண்ணெயே வச்சேன். எப்போவுமே மோஸ்ட்லி அப்படி தான் வைப்பேன். ஸோ வந்து இப்போ எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் வந்து அதை அப்படியே ஊற விட்டணும் மண்டையில். ஸோ வந்து அந்த கேப்பில் ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன தெரியுமா? இது வந்து நான் ஒரு விலாக், ஆமாம் வீக்கெண்ட் விலாக்லன்னு நினைக்கிறேன். ஒரு விலாகில் வந்து இந்த இதை வாங்கியிருந்ததை சொன்னேன். வேறு எதுவும் கிடையாது, கிச்சன் பாட்ஸ். ஸோ இது வந்து இங்கே மேல் ரேக்கில் வந்து இருக்க எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக இதில் அடிக்கிட்டு இது இங்கே அடிக்கிட்டோன்னா ஒரு ½ ஆயிரம் எப்படினாலும் இது பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து சாங்ஸ் கேட்டுகிட்டே இந்த வேலைலாம் பார்க்க போகிறேன். அண்ட் அப்புறம் என்ன சொல்ல நினச்சேன், இந்த பாட்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். வேணா நீங்களும் போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ஆல்ரெடி ஒரே ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க, ஏதோ மைதா மாவுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்குல்ல நீட்டாக. ஸோ வந்து நீங்களும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே வச்சுட்டு நான் வேலையை பார்த்துட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஆனால் வைக்கிறதுக்கு பாதி டப்பா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, திங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த குட்டி டப்பாவாக வேணும். அதனால் அந்த மாதிரி இருக்க திங்ஸ்லாம் மட்டும் ஒரு இடத்துல வச்சிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஒரு சைடு வச்சிட்டேன். இன்னும் கீழே இது பண்ணுறதுக்கு இன்னும் 2 செட் வாங்கணும், கண்டிப்பாக வாங்குவேன் நான். இது நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா சூப்பராக ஸ்பூனோடு சேர்ந்து இருக்குது. மோர் தென் ½ ஆகிடுச்சு அதெல்லாம் அடிக்க முடிக்கிறதுக்கே. இப்போ நான் போய் குளிக்க போகிறேன். நல்லா ஊறிச்சு மண்டையில், என்ன தெரியுதா? போய் குளிச்சுட்டு வரேன் காய்ஸ். இது பேர் வந்து தவங்கொட்டை. பனங்கிழங்க வந்து விளைய வைக்கும் போது கிடைக்கிற ஒரு பொருள். இது வந்து பனங்கிழங்கு வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு எனக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் மண்டையில். இந்த தேங்காய் இருக்கும்ல, தேங்காயோட டேஸ்ட் அதை கடிக்கிறது அதெல்லாமே தேங்காய் மாதிரி இருக்குது, தேங்காய் சில்லு மாதிரி இருக்குது. டேஸ்ட் வந்து பனைமரத்தோட ஒரு டச் இருக்குது. இந்த பனங்கிழங்கு பனம் இதெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் வந்து இருக்குது. சரியான டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நீங்களும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, செரிமானத்தன்மை வந்து அதிகமாகுமா இதை சாப்பிட்டா, அதாவது டைஜஷன் சிஸ்டம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நிறைய இம்யூன் பூஸ்டிங் பவர் இருக்கான். அப்புறம் போன்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சுகர் பேஷண்ட்க்கும் ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் ஆல்சோ சுகர் பேஷண்ட்ஸோட பசங்க யாராவது பார்க்குறீங்கனாலும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா திக்கான அதுக்கு சவுண்டு குறைங்க, அது காப்பிரைட் போட்டுருவாங்க. என்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்கா? இன்ஸ்டன்ட் காஃபி தான், ஆனால் ரொம்ப திக்கான பாலில் போட்டு வந்தேன். இப்போ அந்த பால் சேனா மிச்சம் வச்சா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி குடிச்சா குண்டாக மாட்டேன்னு யார் சொன்னா? இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியலையே. டேஸ்ட்டாக அட்லீஸ்ட் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்தா இப்படி பேசுகிறீங்களாம்மா? அதுக்குன்னு ஸ்பூன்லேயே குடிக்காதீங்க, எடுத்து குடிங்க கையில். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறோமா? வந்து தொலை. இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
ஸோ இதோட ரேட்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டுமே எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்துட்டு இந்த ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அடுத்து அனதர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் அந்த மாதிரி வராது, இது பேர் வந்து பைஜாமாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று, அப்புறம் லாவெண்டர் கலர் வந்து ஒன்று வாங்கினேன். இதான் இதோட ஃபுல் ஸ்கேப். நான் உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன் வீடியோவில். இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி மூவிஸ்லலாம் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்குது. ஏசி ரூம்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப சம்மர் டைமில் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் வின்டர் டைமில் இது ஓகேவாக இருக்கும். நல்லா இது வந்து சில்க் சாட்டன்னு சொல்லுவாங்களா, அந்த கிளாத்தில் உள்ள ஒரு ட்ரெஸ். ஸோ இட் லுக்ஸ் குட். அது போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தேன் அப்படின்னா தான் வந்து எனக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இது எப்போ ஒரு ஃபுல் டே நான் போடுறேனோ அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன கதைன்ட்டு. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஃபுல் டே இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஸோ காய்ஸ், திஸ் இஸ் தி செகண்ட் கலர். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் நல்லா இருக்குல்ல, அது கூட கம்பேர் பண்ணும்போது அதுமாதிரி ரொம்ப பிரைட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த பிக்சரில் இருந்த மாதிரியே வந்திருக்கு. அது கொஞ்சம் திக்காக வந்திருக்கு, அது கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் டார்க்கான ப்ளூ கலரில் தான் வந்து பார்த்தேன் ஃபோட்டோவில். ஸோ அப்படியே இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நல்லா இருக்குது. ட்ரெஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வாட் எவர் இட் இஸ் கோயிங் டு கிவ் திஸ் டு தீசி. அதனால் எப்படியும் இந்த ட்ரெஸ் என் கையில் இருக்க போட கிடையாது. அந்த ட்ரெஸ் ரிட்டன் போடலான்னு நினச்சிருக்கேன், என்னன்னு சொல்லி ஃப்யூச்சரில் பார்ப்போம். தென் இந்த ட்ரெஸ்ஸஸோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், நீங்களும் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தென் வாங்க அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். More moments later. கைஸ், இன்னும் உங்கள் வீட்டிலலாம் இந்த தர தான் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தர தெரியுதா உங்களுக்கு? மொசைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, மொசைக் தானே இது? எனக்கு கூட நிறைய தெரியும் போல, எங்க அம்மா கிட்ட இந்த தர தான் உங்க வீட்லயே இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மண் தர எங்க வீட்ல, சிமெண்ட் தர. ஆமா, மண்ணு தர கைஸ். எங்க ஊர்லலாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாணிலாம் மொழுவாங்க. என்னமா சாணிலாம் மொழுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த லைஃப்லாம் வந்து இப்போ உள்ளவங்களுக்கு அந்த இதே புரியாது. சில பேர் ரொம்ப யங்கா இருப்பாங்க, இன்னும் டீசெண்டா இருப்பாங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சு பூமர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி யங் பூமர் தான் இவன். நானும் அனுபவிச்சிருக்கேன்பா. மண்ணு தர வந்து ஆச்சு இல்ல நான் வரும்போது சிமெண்ட் ஆயிடுச்சு, நான் ஊருக்கு வரும்போது சிமெண்ட் ஆயிடுச்சு. மண்ணு தர எங்கன்னா மாமா வீட்டுல, ரவி மாமா வீட்டுல அங்க வந்து முன்னாடி இருந்தாங்க. அந்த டைம் வந்து அந்த வீடு ஒரு செத்த மாதிரி போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல தட்டி வச்சு அடைச்சு வச்சிருக்கல அத்தை மொழுவாங்கல்ல, அத்தை மொழுவி கோலம்லாம் போட்டு செமையா இருக்கும், நீட்டா வச்சிருப்பாங்க. அதை நான் பார்க்கவே நல்லா இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து இது பண்றதுக்கு. அன்றைக்கி வந்து வீட்டில் நான் அம்மா அப்பா மட்டும்தான் இருந்தோமா. ஸோ வந்து எனக்கு செம்ம போர் அடிச்சிச்சு. அப்பா எப்போ வருவாங்கன்னு பார்த்தா அவங்களுமே லேட்டாக தான் வந்தாங்க, 11 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். The next day. ஹலோ காய்ஸ், வெரி குட் மார்னிங், ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். இப்போ தான் முழிச்சு டீ குடிச்சிட்டு நெட்ஸ் வேலையை பார்க்கலாம், அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். நேற்று வந்து வீடியோ எடுத்தேன், கரெக்டாக அந்த பைஜாமாஸ் பற்றி ரிவ்யூ பண்ணேன்ல, பண்ணிவிட்டு அப்படியே போய் தூங்க போயிட்டேன். அப்பா வேறு லேட்டாக வந்தாங்க, நிறைய கதை நான் அவங்ககிட்ட அதை அப்படியே பேசிட்டே சொல்கிறேன் நான். அண்ட் அப்படியே கிளம்புறோம். இப்போ வந்து வெளியே போகிறோம், கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க போகிறோம் சமைக்கிறதுக்கு. ஸோ வந்து நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் ஒரு சீரம் யூஸ் பண்ணுறேன்ட்டு. அது என்னென்னா வந்து நியாசினமைட் யூஸ் பண்ணேன். என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலி ஃபேஸாக இருக்கும், ஸோ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ப்ராடக்ட்டை வேணால் கீழே டேக் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஆனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் வந்து இப்போ நம்ம ஆயிலி ஸ்கின்னு சொல்லிட்டு வாங்குகிற ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் ஆயில் ஸ்கின்க்கு நம்ம வாங்குறது நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி விடுறது. இந்த சீரம் வந்து இது வந்து நியாசினமைட் மினிமலிஸ்டோடது யூஸ் பண்ணுறேன், சரியா? இது ஓகே தான், இப்போ போடுறப்ப நல்லா பளபளன்னு இருக்குது. ஆனால் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அந்த ஆயிலோட செக்ரேஷனே வந்து கம்மியான மாதிரி இருக்குது ஃபேஸில். எனக்கு அது வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ரொம்ப ஆயில் ஆச்சு அப்படின்னா வந்து பிம்பிள்ஸ் வரும் கண்டிப்பாக. என் மூஞ்சி அந்த மாதிரி நிறையா ஆயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து சரி கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் ஆயிலே செக்ரேட் ஆக மாட்டேங்குது ஃபேஸில். ஏதாவது போட்டால் அப்படி தான் இருக்குது. மினிமலிஸ்ட் இப்போ பரவாயில்ல. நான் ஆனால் அதை சொன்னேன்ல போன தடவை பார்க்குறப்ப 7th டேன்னு சொல்லியிருந்தேன். மோர் தென் 15 days யூஸ் பண்ணுறேன். ஓகே, நல்லா தான் இருக்கேன் ஃபேஸு. இதெல்லாம் வந்து
பிம்பிள்ஸாக வருது. அது என்ன நிறையா எதாவது மாற்றி மாற்றி சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு வரும், அந்த மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு பிரச்சனையே. ஏதாவது ஆயில் இதை வந்து லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப இதாகிடுது. ரொம்ப ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ட்ரை ஆகிடுது ஸ்கின்னு. நான் ஒரு ப்ராடக்ட் பற்றி பேசுகிறேன் இல்லை நான் வாங்குகிறேன் அப்படின்னாலே வந்து அது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி இதில் தான் வாங்கவே செய்வேன். ஸோ மினிமலிஸ்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது எல்லா பிராண்ட் கூடயும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதில் கம்பேர் பண்ணும்போது மினிமலிஸ்ட்டோட ரேட் வந்து நல்லா கம்மியாக தான் இருக்குது. அம்மாவுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிஃப்ட் மாதிரி ஒன்று வந்திருக்கு, சரியா? ஸோ வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அவங்க அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிஃப்ட் எதுக்கு கொடுத்தாங்க? ட்ரைவிங் கற்றுக் கொடுத்தோம்மா. சைக்கிள் தெரியாதவங்களுக்கு நல்லபடியாக ட்ரைவிங் கற்றுக் கொடுத்து மெயின் ரோடெலாம் ஓட்ட வச்சுருவாங்க. அதுக்காக அவங்க அன்பளிப்பு கொடுத்தது. எனக்கு புடவை எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்கா கைஸ் இந்த புடவை? நல்லா டெய்ரி மில்க் கலரில் இருக்கேம்மா. வேலண்டைன்ஸ் கிஃப்ட் பிளெயினாக இருக்குது ஜாக்கெட். இந்த மாடல் இப்போ அப்படி தான் வந்திருக்கோ? இது வந்து வைர ஊசி பேட்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது. அப்புறம் இது வந்து கால் நோட்டுங்க. இது வந்து பிளெயினாக இருக்குல்ல, அந்த மாதிரி. நல்லா இருக்காண்ணா. ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் இதாக அந்த மாதிரி இருக்குது, பலன்ட்டு. அந்த மாதிரி ட்ரெஸ் இதுவுமே நல்லா கட்டுறப்ப நல்லா உடம்பு ஒட்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ சமைக்கிறதுக்கு திங்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தால ஒரு நேர்த்தி கடன் வந்து வச்சுருந்தோம் சாமிக்கு. அது முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து காணிக்க போடுறதுக்காக போயிருந்தோம். நான் ஆல்ரெடி நியூ இயர் அந்த டைம்லலாம் இந்த பிள்ளையார் கோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அஃப்கோர்ஸ் சண்டே எல்லார் வீட்லேயும் கறி தான் எடுப்பாங்க. எங்கள் வீட்லேயும் அதே கதை தான். ஆனால் மோஸ்ட்லி முன்னாடிலாம் வந்து நான் வந்து நான்வெஜ்னாலே வந்து பதறி போயிடுவேன். எனக்கு நான்வெஜ் பிடிக்காது சுத்தமாக. இப்போவுமே அப்படி தான். இப்போவுமே சுத்தமாக பிடிக்காது. இந்த KFC சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டக்கப்புறமேட்டு தான் இந்த சிக்கன் அந்த மாதிரி டேஸ்ட்லாம் வந்து நாக்குக்கு பழகவே ஆரம்பிச்சு. இப்போவுமே ஒரு இந்த குழம்பு அந்த மாதிரிலாம் இருக்க எதுவுமே சாப்பிட மாட்டேன். அந்த பொரிச்ச சிக்கன் அந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிடுவேனே. அதுலேயுமே வந்து 2 பீஸ்க்கு மேலே சாப்பிட்டேன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி ஃபீல் ஆயிரும். அதனால நான் சாப்பிடவே மாட்டேன். இந்த சிக்கன் நான்வெஜ் எதுவுமே சுத்தமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. வெஜ்ஜு வந்து நான் என்ன வெஜ்ஜு கொடுத்தாலும் நான் அதை கழிக்காமல் சாப்பிட்ருவேன். அது என்னன்னே எனக்கு தெரியல. அது வந்து ஒரு பெரிய கதை. அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அப்புறம் அகைன் முட்டை கடைக்கு போய் முட்டைலாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. திடீர்னு என்னோட கலர் வந்து வேறு மாதிரி ஆயிடுது. திடீர்னு ஒரு மாதிரி இருக்குது கேமராவில். சரி, இப்போ வந்து கறியெல்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கே? சரவணா ஸ்டோர் போகிறோம். போயிட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கிட்டு வர வேண்டியதான். ட்ரெஸ் இருக்கலாம். கடைக்கு போய் எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. கடையில் வேறு எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அமுலில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அப்பா வந்து வேலைக்கு போகணும், கொஞ்சம் சட்டை அயன் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே பிஆர் மாதிரி ஒரு ஸ்டைலிங்கை போட்டுட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கு வச்சுக்கோ. ஸோ அப்படியே தனியாக வைப் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப கசகசன்னு வந்துருச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி தானே தெரில. ஏதாவது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு மண்டே எடுத்து இந்த மாதிரி கொண்டை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து வேலையே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கும் அப்படி தான் உட்காந்து மண்டே எடுத்து சுருட்டி கொண்டே போட்டதுக்கப்புறமேட்டு தான் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். நமக்குலாம் இந்த ஹீரோயின் ஸ்டைல்லாம் வந்து செட்டே ஆக மாட்டேங்குதுப்பா. அப்படியே ஃப்ரீ ஹேரில் அப்படியே வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீ ஹேரில் இருக்க மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம். More moments later. ரொம்ப டயர்டாயிடுது. இப்போ டயர்டாயிருதா? இப்போ என்னன்னா அதான் வேலை செஞ்சுட்டு டயர்டாயிடுது. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்தா தூக்கம் வருது. சண்டேனால அப்படி இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து அமேசானில் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ப்ரைமர் போட்டிருந்தேன் ஆர்டர், அது வந்துருச்சு. எனக்கு இப்போ வந்து என் ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு மேரேஜு. ஸோ வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு ப்ரைமர். லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்ல மேக்கப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இப்போ ரொம்ப இழுத்து போட்டேன்னா மண்டை வேறு வலிக்க ஆரம்பிச்சிது. சரி ஃப்ரீயாக உட்காந்துட்டு போடலான்னு பார்த்தா ரொம்ப தலைவலிக்குது.
ஒரு கொண்டு எடுத்து போட்டால் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்போவே கொண்டு போட்டிருந்தேன்ல, அது வந்து ரொம்ப இறுக்கி போட்டோன்னா தலை வேற வலிக்குது. என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சரி இந்த தடவை கொஞ்சம் லூஸாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொண்டு வந்து லூஸாக போட்டுட்டு இருந்தேன். ஹரி வந்து கேம் ஹரி வந்து ஒரு மேட்ச்க்காக வெளியே போயிருக்கான். தீஸ்தா வீட்டில் இல்லை, அப்பா வேலையை போயிட்டாங்க. நானும் அம்மாவும் தான். ஆனால் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். வெஜிடபிள் கட்டர் இருக்குது தெரியுமா, அது வாங்கினீங்கன்னா தயவுசெய்து பிளாஸ்டிக்கில் வாங்காதீங்க, இதில் வாங்குங்க, உட்டனில் வாங்குங்க. அதுதான் வந்து இப்போ நம்ம கட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது பீய தான் செய்யும் எப்போனாலுமே. இது நல்லா வலுவலுன்னு தான் இருக்குது. ஆனால் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கினீங்க அப்படின்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் போய் சேர்ந்துடும். ஸோ மோஸ்ட்லி வாங்கினீங்க அப்படின்னாலே உடன் பிளேட் வாங்குங்க, தட் இஸ் பெஸ்ட். Many hours later. நாங்கள் வந்து 10 மணிக்கு வாக்கிங் வந்தோம் நைட்டு. வந்துட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்குறோம், அழகாக ஒரு புட்டானா தட்டான்னு எனக்கு தெரியல, இது 2 பேரையுமே இது வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அழகாக ஒட்டி இருந்துச்சு. அப்புறம் ஹரி ஊர்லேருந்து வந்துட்டான், மேட்ச் முடிச்சுட்டு அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. யாரும் வடக்கு போய் வராமா, வடக்கே அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீக்கெண்ட் vlog முடிஞ்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது சில்சியா. ஏப்பா பேர் சொல்லுங்கம்மா. ரத்னா. ரத்னாவா? அம்மணி. ஆளினால் அம்மனியே நான் தான். ஆமாம் கைஸ், எங்கள் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அம்மா வந்து புதுசாக ஒரு டிரைவிங் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஃபுல்லாமே டிரைவிங் ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வித் அண்ட் வித்தவுட் கியருக்கு வந்து சொல்லித்தராங்க அம்மா. நிறைய பேர் லேடிஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தராங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் சேனலை. அண்ட் ஆல்சோ நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. Guys, see you all in the next video. Until then, bye bye.